எமது விவேகானந்த மத்திய கல்லூரி 1950ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டிலே நாங்கள் பவள விழாவிலே 75 ஆண்டுகள் நிறைவிலே எட்ட இருக்கின்றோம். அந்த வகையில் தற்போதைய பாடசாலை சமூகம் என்பது 2024ஆம் ஆண்டிலிருந்து பல நிகழ்ச்சி திட்டங்களை ஒழுங்கமைத்து அந்த நிகழ்வுகளின் வரிசையிலே கல்வி நிகழ்வாக இன்று இந்த ஒரு கிரிக்கெட் சமர்கள் கிரிக்கெட் போட்டி என்று சொல்வதை விட ஒரு கிரிக்கெட் திருவிழாவை 3 நாட்களாக இந்த கனகரட்னம் மைதானத்திலே நடத்தி முடித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு கல்லூரியினுடைய அதிபர் மாத்திரமல்ல, இந்த போட்டியுடைய ஏற்பாட்டு குழுவிலே இருக்கக்கூடிய அதன் ஏற்பாட்டு குழுவினுடைய தலைவர் சிரேஷ்ட பகுதியியல் ஆசிரியர் திருவாளர் அருள்குமரன் சார், அதே போன்று இந்த பாடசாலையினுடைய உடற்கல்வி ஆசிரியர் திரு கோவிதாசன் உட்பட பல ஆசிரியர்கள், மாணவர்கள், விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களுடைய பங்கு இந்த இடத்திலே குறிப்பிட்டு கூற வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய தருணம் நான் வந்தபோது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 தினங்களாக இடம்பெற்ற போட்டிகளை நான் என்னால் முடிந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்களிலே பேஸ்புக் லைவிலே நான் பார்த்தேன். இன்றைய இறுதிப் போட்டியும் நகர்ப்புற பாடசாலைகளுக்கு சமனாக வலுவாக அதே வலுவுடன் விவேகானந்த மத்திய கல்லூரி இந்த காரதீவு கிராமத்திலே இப்படி ஒரு கிரிக்கெட் திருவிழாவிலே 16 அணிகள் அதிபர் கூறியிருந்தார் 180 வீரர்கள் பங்கு பெற்றினார்கள் என்று. 18 அணிகள் 18 128 வீரர்கள் பங்கு பெற்றிய இந்த ஒரு விளையாட்டு போட்டியை இந்த வெப்பமான காலநிலையிலே பொருளாதார நெருக்கடியிலே பலரும் கிராமத்தில் மாத்திரமல்ல நகரங்களில் வசிக்கின்ற பலரும் இடம்பெயர்ந்து அந்நிய நாடுகளுக்கு தொழில்நுட்பம் சென்றிருக்கின்ற காலத்திலே பலரை இணைத்து 18 அணிகளை கொண்டு இப்படியான ஒரு கிரிக்கெட் திருவிழாவை ஒரு கிராமத்திலே ஒரு பாடசாலையிலே நடத்துவது என்பது இலகுவான காரியம் அல்ல. அந்த வகையிலே விவேகானந்த மத்திய கல்லூரியில் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சி. இதனை நடத்துவதற்கு பல வழிகளிலும் ஒத்தாசை வழங்கிய அனைவரும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள், நன்றி கூறப்பட வேண்டியவர்கள். இந்த போட்டியிலே நாம் கண்ட விடயம் 2003ஆம் ஆண்டு தொடக்கம் 2023ஆம் ஆண்டு வரையான பழைய மாணவர்கள் அணிகளாக சேர்ந்து இந்த போட்டியிலே பங்கு பெற்றார்கள். ஒரு சில அணிகள் அதிபர் கூறியது போன்று எனது 2005 அதே போன்று 2000 பதத்தினுடைய 2006 அணிகள் உட்பட பல அணிகள் 2007 என்று நினைக்கிறேன் பல அணிகள் இந்த சுற்று போட்டியிலே பங்கு வரவில்லை என்றால் சிலர் வேலை நிறுத்தமாக வெளியிடங்களில் இருக்கிறார்கள். அவர்களை சேர்க்கின்ற என்பது மிகவும் சிரமமான விடயம். அவ்வாறு இருந்தும் நீங்க பாருங்கள், எந்த இடத்திலும் நடைபெறாத ஒரு விடயம். 2023 2 அதி உயர்ந்த வயது கொண்ட அணி, ஆக குறைந்த வயது கொண்ட அணி, 2 அணிகளுக்கு இடையிலான வயது வித்தியாசம் 20 வருடங்கள். 20 வருடங்கள் வயது வித்தியாசத்திலே 16 அணிகள் இந்த மைதானத்திலே பங்கு பெறுவது என்பது மிகவும் சிறப்பான விடயம். 2003ஆம் ஆண்டு அணிகள் அதிபரன் கூறினார், பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களோட சமகாலத்திலே கல்வி கற்றவர்கள் அடிப்படையில் அந்த 2003 அணியில் நான் நன்கு அறிவேன். பலர் எனது நண்பர்கள், பலர் எனது சகோதரர்கள். அவர்கள் ஸ்பீட் அசோசியேஷன் என்று ஆரம்பித்து அந்த 2003ஆம் ஆண்டு காலத்தில் இருந்து பல சேவைகளை, பல சமூக சேவைகளை இன்று வரை ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள் நான் கண்டேன். இறுதிப் போட்டியிலே 2013 2017 அணிகள் மோதியிருந்தார்கள். அந்த அணியினரை விடவும் அதிகமான எண்ணிக்கையிலே 2003ஆம் ஆண்டு அணியினர் ஆண்கள் பெண்கள் இருபாலும் ஒரே சீருடையிலே அங்கியிலே வந்திருப்பது மகிழ்ச்சி. ஒரு வழிகாட்டியாக அதனை நான் இந்த இடத்தில் பார்க்கிறேன். அவர்களை இன்னும் நான் சமூக சேவைகள், பாடசாலை அபிவிருத்தி நடவடிக்கையிலே அவர்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன், வாழ்த்துகின்றேன். எமது பாடசாலை என்பது பல கல்வியாளர்களை உருவாக்கிய ஒரு பாடசாலை. நாங்கள் பல இடங்களிலே சென்றிருக்கின்றோம். அகில இலங்கை ரீதியிலே எங்கு சென்றாலும் இலங்கையிலே எந்த இடத்திலே ஒரு காரதீவான் இருப்பது போன்று ஒரு விவேகானந்தியன் ஒரு சிறந்த ஒரு பதவியில் இருக்கின்றார். எங்கு சென்றாலும் நாங்கள் ஒரு விவேகானந்தியன் என்று சொல்லிக்கொண்டு எனது அரசு சேவையாக இருக்கட்டும் அல்லது தனியார் சேவையாக இருக்கட்டும் அவற்றை நாங்கள் ஒரு
நட்பு ரீதியிலே மிகவும் விரைவாக செய்வதற்கு உதவியாக இருக்கின்றது. அவ்வாறு பல கல்வியாளர்களை உருவாக்கிய ஒரு பாடசாலை, அதே போன்ற பல விளையாட்டு விற்பனர்களை உருவாக்கிய ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையிலே பொன்குழாவிலே நான் ஒரு அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஓய்வுநிலை அதிபர் திரு விஜயராஜன் சார் அவர்களுக்கும் நமது பாடசாலை சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த நிகழ்வில் சிறப்பு அதிகமாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரதி பணிப்பாளர் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் பிரதி பணிப்பாளராக அதிகாலை மாலை வரை எங்களுக்கு உதவியாக இந்த சுற்றுப் போட்டியை நிறைவேற்ற உதவி கொண்டிருக்கும் இந்த பாடசாலையின் அன்புடன் கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் எமது ஏற்பாட்டு குழு சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் நாங்கள் அழைத்த போது சுற்றுப் போட்டிக்காக 16 அணிகளை அழைத்த போது 16 அணிகள் எங்களுக்கு சிறப்பான முறையில் எங்களுடைய ஆண் பெண்கள் என்று சொல்லி அனைவருமே ஒன்றாக இணைந்து இந்த சுற்றுத்தொடரில் பங்கு பெற்று வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் தங்களுடைய அணியை நிரூபித்திருக்கின்றார்கள். 2003 அணியில் இருக்கின்ற வேளையில் நாங்கள் தொடர்ந்தும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல்வர் சுந்தரராஜன் சார் அவர்களுக்கான அந்த கௌரவம் பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வை 2003 அணியினர் தற்போது வழங்கி வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். விளையாட்டு பயிற்சியாளர்கள் கூட சுரக்ஷன் வாழ்த்துக்கள். நாயகன் சுரக்ஷன் வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றி கிண்ணம் தற்பொழுது எங்களுடைய கல்லூரியுடைய முதல்வர், அது மட்டுமில்லாமல் எங்களுடைய பிரதம அதிதிகள், அதே போல ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து அந்த கௌரவத்தினை வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய 2017 அணியினர் ஆண்டுக்கான சாம்பியனாக தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே 75வது ஆண்டு வரும் நிறைவை கொண்டாடி இருக்கின்ற எங்களுடைய திருநாள் மத்தியர்களுடைய பழைய மாணவர்களுக்கான இந்த சமர் தற்போது நிறைவு கொண்டிருக்கிறது. சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட அணியினர், அது மட்டுமில்லாமல் பங்கு பெற்றிய அனைத்து அணிகள் அனைத்து வகையிலும் உதவி வழங்கிய எங்களுடைய நல்லுள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து நாங்கள் விடைபெற்று செல்கின்றோம். மற்றொரு இதே போன்ற ஒரு போட்டியோடு நாங்கள் உங்களிடம் சந்திக்கின்றதை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரிஷிதரன். நன்றி நன்றி.